வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த வருஷத்துல ராகு கேது பயிற்சி வருது. அது முக்கியமான கிரக பயிற்சி. சனி பயிற்சி, குரு பயிற்சி கூட அவ்வளவு வலிமையானது கிடையாது. ராகு கேது பயிற்சி ரொம்ப வலிமையான பயிற்சி. ராகு கேது எப்பயுமே வலிமையா வேலை பார்க்கும். மற்ற கிரகங்களை காட்டிலும் ரொம்ப பவரான கிரகங்கள். அது நல்லது செஞ்சாலும் அப்படிதான் அதிகமான நன்மைகள் செய்யும். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் மனுஷர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொண்டு போயிடும் நல்லா வந்துச்சுன்னா. அதே மாதிரி கெடுபலனை கொடுக்குற மாதிரி வந்துச்சு, நம்மளை கெடுக்காமல் அது ஓயவே ஓயாது. கெடுத்து குட்டிச்சவராக்கி சாம்பலாக்கி விட்டுட்டு தான் அது போகும். அவ்வளோ வேகமான கிரகம். சரி, இப்போ அது பயிற்சியாக போகுது. 2025 ஏப்ரல் 26 பயிற்சி ஆக போகுது. அதனால நன்மைகள் வந்து சேருமானா சேரும். ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இனி அது வந்து என்ன நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு எப்பயுமே ராசியில் இருந்தால் நிறைய தடங்கள் பண்ணும். எந்த காரியத்தையுமே செய்ய விடாது. எல்லா காரியமுமே அப்படி பாதியில் நிப்பாட்டி விட்டுரும். ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் நடக்காது, நின்றும். ஒரு விஷயம் வர்ற மாதிரியே தெரியும், ஆனால் வராது, நின்றும். இப்படிதான் எதை எடுத்தாலும் சரி, பாதி வரைக்கும் போகும், பாதி தூரம் போகும், மீதி தூரம் போகாமல் போட்டு நம்மளை போட்டு படுத்தி எடுக்கும். அதே மாதிரி எந்த காரியத்தையும் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செய்கிற மாதிரி வரும். அப்படி ஒரு தடவைக்கு 2-3 தடவை செய்கிற போது தான் எந்த காரியமும் வந்து நடக்குது பார்த்துக்குங்க. இல்லைன்னா எந்த காரியத்தையுமே நடக்காது. சிலருக்கெல்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வேலையவே கொடுக்காது. தொழிலுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, தொழிலை கொடுக்காது. குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பீங்க, குழந்தை பெற்றுக்க விடாது. கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க, கல்யாணம் பண்ண விடாது. இப்படி எல்லாத்துலேயும் ஒரு தடை, தாமதம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளை காயப்படுத்தி விட்டுருவார் இவ்வளோ நாளாக. அதோட முக்கியமாக இந்த தகாத உறவு முறையை ஏற்படுத்தி விடுறது இந்த ராகு கேது தான். தகாத உறவு முறைனா மீன ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். யாரு கூடயாவது தெரியாமல் ஃபோன் பேசுறது, அல்லது தெரியாமல் பழகிறது, அல்லது சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவங்களோட தகாத தொடர்பு, நட்பு அப்படியெல்லாம் ஏற்பட்டுரும். இது ஏற்பட்டதோடு விடுன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்கும் தெரிஞ்சிடும். வீட்டுக்கு தெரிஞ்சு அப்புறம் சும்மா விடுவாங்களா? அப்போ வீட்டில் பிரச்சனை தானே வரும், சண்டை வரும்ல, அப்போ அடிதடி வரும்ல. அப்போ கோவதாவப்பட்டுக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு போவோமா? இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்க போவாங்களா வீட்டை விட்டு? அப்படிதான் இந்த கிரகம் செய்யும். அப்போ நிறையா கணவன் மனைவிகள் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருந்திருப்பீங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட வாய் பேச முடியாமல் போயிருந்திருக்கும், அல்லது பிரிஞ்சு போயிருந்திருப்பீங்க, தாய் வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க, இல்லைன்னா எங்கேயாவது போயிருந்திருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு போகணும்னு தோணும். உங்களை வீட்டை விட்டு போகணுன்னே சொல்லுவாங்க நிறைய பேர். அவ்வளோ பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. சிலரெல்லாம் கணவன் மனைவிக்கு டைவர்ஸே கூட ஆயிருக்கும். டைவர்ஸ் பண்ணிடலாம் கூட எண்ணம் எல்லாம் வரும். அந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்குமே உங்கள் வீட்டில். இன்ன வரைக்கும் வராமல் இருக்குமா? வந்திருக்கும். நீ எனக்கு வேண்டாம், நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்களே சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் கணவன் மனைவி சொல்லியிருப்பாங்கங்க. நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கும். ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சிருந்துருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக விடாமல் தடுத்து இருந்திருக்கும். கல்யாணத்துவே நடத்த விடாது. இந்த கெட்ட வழியில் லவ் மேரேஜ் பண்ணுறோம்ல, அவங்களுக்கு மட்டும் பண்ண வச்சுருக்கும். அதுலேயும் ஒரு சிலருக்கு லவ்வையும் பிரேக்கப் பண்ணி விட்டுருக்கும். அரேஞ்ச் மேரேஜை வந்து நடக்க விடாமல் செஞ்சுருந்துருக்கும். இதை பூரா செஞ்சது யாரு? ராகு கேது தான் செஞ்சிச்சு. சரி, இப்போ இவ்வளோ தூரம் செஞ்சிருச்சுல்ல, இனி அடுத்து செய்யுமா செய்யாதா? அடுத்து செய்யாது. இந்த மாதிரி கெடுபலன்களை செய்யாது. ஏன்னா ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 12வது ராசிக்கு போகிறார். கேது வந்து உங்களுடைய ராசிக்கு 6வது ராசிக்கு வந்துடுவார். அப்ப இனிமேல் வருமானம் நல்லா வரும், கடன்கள் அடையும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது, தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரேக்கப் எல்லாம் ஆகாது. ஆக அந்த திருமண வாழ்க்கையிலேயே எந்த இடைஞ்சலும் வராது, எல்லாமே நல்லா இருக்கும், குடும்பத்தில் பிரிவினை ஏற்படாது. அதனால இந்த ராகு கேது பயிற்சியினால மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் எல்லா காரியமும் தடங்கள் ஆகிட்டு இருந்துச்சுல்ல, இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சு பாருங்க, தடங்களே வராது. எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி உடனே நடக்கும். அதனால ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகுது. ஆனால் ராகு கேது பயிற்சி உண்மையிலே முழுக்க நன்மை செய்யுமா? அப்படியெல்லாம் கிடையாது. முழுக்கவெல்லாம் நன்மை செய்யாது. நான் என்ன இப்போ பிரச்சனை வரும்னு சொன்னோன்னா அந்த பிரச்சனைகளை பூரா செய்யாது. ஸோ இனிமேல் மற்ற விஷயங்களில்
உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல பிரச்சனை வந்த விஷயத்துல பிரச்சனை வராமல் நல்லது பண்ணி விட்டுரும். ஆனாலும் அடிக்கடி அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். வேலையை தொழிலை கொஞ்சம் கவனிக்க விடாது. அதே மாதிரி சரியா தூக்கம் வராது ஒரு சிலருக்கு. அந்த போக சுகம் ஒரு சிலருக்கு கிடைக்காது. ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி கண்ணு வலி வரும். இது மட்டும்தான் இந்த ராகு கேது பயிற்சினால வரக்கூடிய சிரமம். மற்றது எல்லாமே நல்லது தான் நடக்கும். அதனால இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமா சிறப்பான பலன்களை மீன ராசிக்காரவங்க அடைய போறீங்க. இதுவரைக்கும் இருந்த சிரமம், சிக்கல், பிரச்சனை எல்லாமே அத்து போயிடும் உங்க வாழ்க்கை விட்டு. அந்த கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை எப்பா பாரு இதுல பிரச்சனை அதுல பிரச்சனைனே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் பூரா விலகிடும். இனிமேல் எதுலையுமே பிரச்சனை இருக்காதுங்க. நாம தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இனிமேல் இருக்கணும். நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆக இந்த ராகு கேது பயிற்சியினால மீனராசிக்கு மிகவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.